Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்புமா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டு இதனால் நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். அவல் உப்புமாவுக்கு தேவையான பொருளை பார்க்குறோம். நான் 2 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேருக்கு தாராளமாக போதும். ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு லெமன், நிலக்கடலை, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். இது தாளிக்கு இதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், அளவு எண்ணெய், இவ்வளோ தான் நம்ம தேவை. நம்ம இப்போ இதை 2 தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போவுமே கொஞ்சம் ஊறிடும், நம்ம செய்யறதுக்கு முந்தைய ஊறிடும். நல்லா கழுவியாச்சு. ஏன்னா இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அங்கே தாளித்து எடுத்து வர கடையில் இது ஊறிடும். நல்லா அடுப்பில் கடாயை வச்சு நம்ம எண்ணெய் விடுவோம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டுருங்க. எல்லாம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டு. அங்கே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இனிமேல் நிலக்கடலையை போட்டுருங்க. அந்த எண்ணெயிலே அழகாக வறுபடும். இது வறுத்த வேர்க்கடலை தான், அதனால இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கிடணும். பச்சை மிளகாய் போடுங்க, அது நல்ல மணம் வரும். கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போடணும். பாருங்கள், எப்போவுமே நல்ல மணம் இருக்குது. இஞ்சி பச்சை மிளகாய் சேர்ந்தானே ரொம்ப நல்லா ஸ்மெல் வரும். உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. நானும் கொஞ்சம் போடுவேன், அதில் சொல்லலை ஜாமானத்தில். கொஞ்சமாக போட்டால் கொஞ்சம் கலர் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் இருக்குது. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்ல கலர் வந்துச்சு. வெங்காயமும் நல்ல கண்ணாடி பதத்தை தாண்டி வந்துட்டு இந்த நேரத்தில் 1/4 கப்பு தண்ணி விடணும். 1/4 கப்பு தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கும். தேவையான அளவு உப்பு, இந்த உப்பு நல்லா கரைஞ்ச உடனே பாருங்கள், இந்த அவலை தட்டிடுவோம். நிறைய வரும். இந்த தேங்காயும் தட்டி நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், அந்த தண்ணி விட்டதுனால அவல்ல எல்லா இடமும் சேர்ந்துடும். பாருங்கள், அது பூ போல் இருக்கும். இனிமேல் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக போதும். நல்லா கிளறி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். அடுப்பணைச்சாச்சு, பவுலில் மாற்றியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிலக்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நிலக்கடலை இதோட கூட கொஞ்சம் போடலாம். உங்களுக்கு போட்டு கிண்டி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கேரட் போடலாம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.